ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் தக்காளியும் வேர்க்கடலையும் வச்சு நல்லா சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி. சப்பாத்திக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும், இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி செய்கிறது பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கரை சூடு பண்ணிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஓரளவு நல்லா இது எல்லாமே பொரிஞ்சு வந்ததும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக விட்டுக்கலாம், வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வரணும். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்ததும் இதில் ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது கூடவே ஒரு 5 பல் பூண்டு, நல்லா பெருசாக இருந்தால் ஒரு 5 பல் பூண்டு எடுத்துக்கலாம். சின்னதாக இருந்தால் ஒரு 10 கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அது நல்லா தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பூண்டு நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா ஒரு வாசம் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா சூடானதும் இதை மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டலாம். அப்போ தான் தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கும். 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஓரளவு நல்லா தக்காளி வந்து குக் ஆகிருக்கும். திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான வேர்க்கடலை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை, இது நல்லா வறுத்த வேர்க்கடலை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடியாக அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராகவும் அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே தக்காளி வேக வச்சுருக்கோம்ல, இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மற்றபடி உங்களுக்கு விருப்பமான மசாலா நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தக்காளி 1-2 அப்படியே தெரியணும், ரொம்ப பேஸ்ட்டாகவும் மசிச்சிடக்கூடாது. அதே சமயத்தில் இந்த மாதிரி தக்காளி முழுசாகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி 1-2 மத்து வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. இல்லை நார்மலாக இந்த கரண்டி வச்சே கூட நீங்கள் தாராளமாக நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நம்ம முதலே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் மசாலா சேர்க்குறப்ப நான் உப்பு சேர்க்கலை. தேவைப்பட்டதுன்னா கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்தளவுக்கு ஓரளவு மசித்ததும் இதை எடுத்துகிட்டு இதில் நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை நம்ம அரைச்சது ஃபுல்லாக அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வேர்க்கடலை சேர்த்து ரொம்ப நேரம் நம்ம வந்து அப்படியே ஃப்ரை பண்ணணும் தேவையில்லை. லைட்டாக இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சப்பாத்திக்கு செய்கிறதுனால கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் இதே இட்லி தோசைக்கு செஞ்சிங்கன்னா 1 கப் வரைக்கும் கூட தாராளமாக தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி வச்சு கரெக்டாக ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக கிரேவி ரெடியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தியோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இட்லி தோசைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். கடைசியாக நல்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.